முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர் கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும், அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன், அவ்வளவுதான். எனவே இதை திணித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. அமர வைப்பதுதான் என் ஒரே ஆசை என்று செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்லை. இது மீடியா ஹைப்பு. நான் அவங்களை எழுச்சி நில்லுங்கிறதுக்காக சொல்லலை. எங்கள் கட்சி வேட்பாளர்கள் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா கட்சி வேட்பாளரையும் நான் சொன்னேன், அவ்வளவுதான். முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர் கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும், அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன், அவ்வளவுதான். எனவே இதை திணித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. இது முறைப்படி சொல்ல போனா ஒன்றிய அரசு தான் செய்யணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதை சென்சஸ் தான், அது ஒரு சர்வேன்னு தான் எடுத்துக்குவாங்க. சர்வே அது ஒரு கணக்கெடுப்பு, அவ்வளவுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் முற்றிலும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அவங்க தான் முறையாக பண்ண முடியும், சரியாக பண்ண முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானதாக இருக்க முடியும், அதிகாரம் வாய்ந்த அதிகாரப்பூர்வமானதாக இருக்க முடியும். மாநில அரசியல் எடுக்கிறத ஒரு சர்வே என்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எஸ்சி எஸ்டி மக்களை சாதி வாரியாக எடுக்கிறார்கள். இது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எஸ்சி எஸ்டி மக்களை மட்டும் சாதி வாரியாகவே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். அதை எல்லா சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்த வேண்டும், அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை. அதில் ஓபிசி, மற்ற மைனாரிட்டிஸ், இதில் எல்லா இதிலும் சாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் என்ன, அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் பொறுப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது. நேரம் பெரியபாளையம் போகணும்.